ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அதிகமாக காய்கறிகள் சேர்த்து செய்யறதுனால சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவோடைய பதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ மாவை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். இந்த டைமில் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் 2 கேரட் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கன்னா போதும். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு 7-8 பீன்ஸ், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது காஞ்ச பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது இல்லாமலும் செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ண வேண்டியது கிடையாது, இது மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுக்கிறது தான். தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம 3 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு குக்கருடைய வெயிட் போட்டு மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 3 விசில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, வாசனைக்காக 2 ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சா அது சேர்த்துக்கோங்க, இது இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 6 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. மல்லியும் புதினாவும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் விழுதாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம காய்கறிகளை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடில் குக்கரும் 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்ம சேர்த்த தண்ணிக்கும் காய்கறி வெந்து வரதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை காய்கறிகள் வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை வடித்து எடுக்க வேண்டாம், அந்த தண்ணியோடையே இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காய்கறிகளை மசிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக மசிக்க வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளெல்லாம் இது மாதிரி ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்கிற காய்கறிகளை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், காய்கறிகள் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்குச்சுன்னா போதும். நம்ம இது மாதிரி மசாலா விழுது அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதி இருந்துச்சுன்னா கூட அதை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காமலே ஒரு 5 நிமிஷம் போல் இந்தளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மாவும் 1/2 மணி நேரம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே பெரிய உருண்டைகளாக இருக்க வேண்டாம், இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சு சின்ன சின்ன சப்பாத்திகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டி எடுப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி கோதுமை மாவு சேர்த்து உருட்டி எடுத்தீங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி மெலிசாக உருட்டி எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா மெலிசாக உருட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். ஃபுல்லாக வைக்க வேண்டாம், ஓரத்தில் மட்டும் பாதி அளவுக்கு வர்ற மாதிரி வச்சிங்கன்னா போதும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி ஓரங்களில் மசாலா வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவை மடித்து விடுறம்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ அடுத்த சைடை எடுத்து இதுக்கு மேலே பொறுமையாக மடித்து விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி மடித்து விட்டுட்டு ஓரங்களில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கிற போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்போர்க் வச்சு ஓரங்களில் லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி பண்ணுற போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வராது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவையுமே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இது இப்போ தோசைக்கல்லில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கோங்க, அதனுடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை உள்ளே வச்சிடலாம். ஸோ தோசைக்கல் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 2 பீஸ் அளவுக்கு உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். 2 சைடும் நல்லா வெந்து பொன்னிறமானதும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால அதிக நேரம் வேக வேண்டியது கிடையாது. மேலே இருக்கிற மாவு மட்டும் ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வெந்துச்சுன்னா போதும்.
இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட்லெட் 2 சைடும் நல்லா வெந்து பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு வெஜிடபிள் கட்லெட் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.